தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு இஜட் பிரிவு பாதுகாப்புக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து அவரது பாதுகாப்பு அதிகரிக்கப்படலாம் என்று தகவல் வெளியான நிலையில் தற்போது விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கிய செய்தியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிளஸ் அல்லது இஜட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக அதனை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடந்த வேலுசாமிபுரத்தில் நடந்த பிரச்சாரத்தின் போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி எதிர்பாராத விதமாக 41 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த அந்த மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்படலாம் என்று தகவல் வெளியான நிலையில் அது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு படை அதிகாரியிடம் விளக்கம் கேட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த பாதுகாப்பானது உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிளஸ் அல்லது இசட் பிரிவு பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.